தேவைக்கு என்ன பண்ணன்னு தெரியலாம இருட்டில் தடுமாறுகிறோம். என் பிள்ளை இப்படி இருக்குது, கணவர் இப்படி இருக்கிறார், என் மனைவி இப்படி இருக்கிறார், என்ன பண்ணனே தெரியல அப்படின்னு நினைக்கிறீங்க பார்த்தீங்களா? அந்த இருளான காரியத்தை கர்த்தர் வெளிச்சமாய் மாற்றுவாராம். கோணலாய் இருக்கிறத செவ்வையாக்குவாராம். பயப்படாதுங்க. உங்க வாழ்க்கையில் இருக்கிற இருளை வெளிச்சமாய் மாற்ற கர்த்தர் வாக்கு கொடுத்துட்டார்ல. நீங்க சொல்லணும், ஆண்டவரே இதுதான் என் வாழ்க்கையில இருள் இந்த பகுதியில் இருக்குது, ஒரே தடுமாற்றமா இருக்குது, வெளிச்சமா மாற்றுங்க. இந்த கோணலான காரியத்தை செவ்வைப்படுத்துங்க. என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில, கணவருடைய வாழ்க்கையில, என் பிசினஸ் காரியத்துல, என் ஊழிய காரியத்துல மாற்றுங்க ஆண்டவரை, செவ்வையாக்குங்கன்னு ஜெபிச்சு பாருங்க. கட்டாய மாற்ற வரும். ஜெபிக்கிறீங்களா? ஆண்டவரே, உம்முடைய ஜனத்தினுடைய இருளை வெளிச்சமாக்குவேன், கோணலாந்த செவ்வையாக்குவேன் வாக்கு கொடுத்தீங்களே. இந்த மகன் இந்த மகள் ஜெபிக்கிறாங்க. இன்றைக்கு அவனுடைய வாழ்க்கையில இருளான காரியங்கள் மறைந்து வெளிச்சம் உண்டாகட்டும்.